ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஹென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐ ஷேப்பில் லீஃப்னு சொல்லலாம், ஐ ஷேப்னு சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் ஒட்டுன மாதிரி ஒரு பாதி ஐ ஷேப் போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த ஒரு சைட்லேருந்து ஆல்ரெடி நம்ம போட்டதோடு கனெக்ட் பண்ணிக்கிறோம் யூ ஷேப். ஓகே, இப்போ மெயினாக அவுட்லைன் நம்ம முடிச்சாச்சு. எப்பயுமே எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைனை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே உள்ளேயும் அதே மாதிரி ஒரு ஐ ஷேப் கொடுத்து அதை ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, எந்த ஒரு எலமெண்ட்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லைனை லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணுறதாகட்டும், டெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் கொடுக்குறது அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சில இதுக்கு ஃபில்லிங் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா கிரிட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்புக்கு நீங்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்டர் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பார்டரை நீங்கள் அப்படியே லைன் பை லைன் அதை அந்த பார்டரை நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பார்டரை உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கே தெரியுது, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு டார்க் லைன் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் டபுள் லைன் போட்டு டபுள் ஹம்ப் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ கீழேயும் அதே மாதிரி தான் நான் போட போகிறேன். டார்க் லைன் போட்டு டபுள் லைன் போட்டு எவ்வளோ எனக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு ஹம்ப்பு போட்டு முடிச்சுட்டு சென்டரில் ஏதோ ஒரு டிசைன் இதுக்கு சூட் ஆகணும், நம்மளுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு கிரிட்ஸு இந்த மாதிரி போட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பார்டர் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அது நல்லாயிருக்கும். போக போக உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வேணாம், ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் அதுக்கு உள்ளே ஒரு ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் கொடுத்து அதுக்குள்ளே குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அதில் நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் அந்த பார்டர் மெயின் டிசைனில் அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டிசைன் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு டிசைன் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் சேம் இதே பார்டரை குட்டியாகவும் கொடுக்கலாம். நான் இப்போ இதுக்குள்ளக்க சிம்பிளாக ஒரு 2 ஹம்ப்பு மட்டும் கொடுத்து இந்த ஒரு குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இதை இப்படி ரெண்டையும் ஒட்டி தான் நீங்கள் போடணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அதாவது 2 இருக்க மாதிரி அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு டைப். ஓகே, நீங்கள் நிறைய டைப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் போடலாம். நீங்களாம் யோசிச்சும் போடலாம், இல்லைன்னா போக போக உங்களுக்கே தெரியும், நம்மளாம் ட்ரை பண்ணி போடலாம். அதாவது தனியாக ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க மாதிரி போடலாம், பக்கத்தில் ஒன்று இருக்க மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நாதஸ்வரம் மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்க போகிறோம். அதையும் நீங்கள் தனியாகவும் அப்ளை பண்ணலாம். இந்த நாதஸ்வரம் அப்புறம் இப்போ நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட நீங்கள் போடலாம். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நாதஸ்வரம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கும் அப்படி தான் ஒரு குட்டி ஐ ஷேப் கொடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறதுக்கு பெரிய ஐ ஷேப் கொடுத்தோம்ல, இதுக்கு ஒரு குட்டி ஐ ஷேப் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு அது 2 சைடில் இருந்தும் நீளமாக இந்த மாதிரி கொண்டு ஒரே இடத்துல நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகே, ஷார்ப்பாக இருக்க மாதிரி நம்ம முடிச்சுக்கிறோம். இதுலேயும் நிறைய டைப் இருக்குது. ஜஸ்ட் இதில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டைப் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்குள்ளக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அது பார்த்து நீங்கள்
ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய வந்து பார்டர் டைப்பில் நம்ம குட்டி குட்டியாக கொடுத்து ஃபில் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து நாதஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே நீங்கள் வந்து சிங்கிளாகவும் நீங்கள் போடலாம், அப்படி டபுளாகவும் போடலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஒரு தனியான ஒரு கீழே இருக்கிற இந்த நாதஸ்வரத்தை மேலே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து இன்னொரு நாதஸ்வரம் நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஐ ஷேப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐ ஷேப்னால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு ஐ ட்ரா பண்ண மாதிரி தான் இருக்குது. கொடுத்துட்டு அதிலிருந்தும் 2 சைட்லேருந்தும் ஒரு லைன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கீழே ஜாயின் பண்ணுறப்ப அந்த 2 லைனும் ஒன்றா வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த செகண்ட் நாதஸ்வரம் ஃபஸ்ட்டு நாதஸ்வரத்துக்கு அடியில் போன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த லைன் கட் ஆகுற மாதிரி இருக்குது, கீழே வந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கும் உள்ள டிசைன் அண்ட் சுற்றிலும் நம்ம அவுட்லைன் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு டியூட்டோரியலில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.